இந்த கேம் வந்து உருவானது தஞ்சை மாவட்டம் தான். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இந்த அந்த பூவான பந்தை அப்படியே உருட்டி பந்து மாதிரி உருட்டி ஒரு இதுல வந்து விளையாட ஆரம்பிச்ச கேமு. அப்படியே படிப்படியாக முன்னேறி தஞ்சை மாவட்டம் தான் அந்த பால் பேட்மிண்டன் பை பர்த். அதுலேருந்து தான் த்ரூ அவுட் இந்தியா முழுக்க பரவ வச்ச ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கேமு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச கஷ்டமான கேமு. மூளை உபயோகம் பண்ணணும், கண்ணு வேணும், கண்ணு ஐசைட்டு கரெக்டாக இருக்கணும், ஃபுட் ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த கேம் ஒரு கேமை கற்றுக்கிட்டா டேபிள் டென்னிஸ் விளாட்லாம், டென்னிஸ் விளாட்லாம், எந்த கேம் வேணால் விளாட்லாம். இப்போ செட்டில் காக் ஆடுறாங்க, லேட்டாக வரும். டென்னிஸ் ஆடுறாங்க, பந்து சுலவாக வரும். இந்த கேம் மட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்கூல் டயத்துல வந்து நான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன். என்னுடைய மெயின் கேமே ஃபுட்பால் தான். பால் பேட்மிண்டன் ஃபுல் டைமா விளையாட ஆரம்பிச்சது 67 தான். இந்த விளையாட்டுடைய வேகத்தையும் இந்த விளையாட்டுடைய சத்தம், அடிக்கிற பந்துடைய சத்தத்தை கேட்டு எனக்கு இந்த கேம் மேல ஈடுபாடு அதிகமாயிடுச்சு. இந்த ஈடுபாட்டுனால இது எனக்கு ஒரு அர்ஜுனா அவார்டையும் கொடுத்தது. பந்த சுழட்டி அடிக்கிறது, லெப்ட், இது கீழே வர பால ஒன்னா அப்படியே ரைஸாய் ஃப்ரண்ட் கிடைக்காம பேக்கு போகும். அதே இப்படி வரும்போது இதே கிரிப் தான், இப்படியே அடிச்சிருவேன். பந்து சல்லுன்னு இப்படி போயிடும். அவன் இப்ப நான் அடிக்க போறேன்னா தூக்கி போட போறான்னு அவனுக்கு தெரியாது. இப்படி வருது இப்படி அடிச்சிருவேன். இல்ல அப்படி வெட்டி விட்டுருவேன். அதனாலதான் பந்து எப்படி வருதுங்கிறது ஆப்போனன்ட்டுக்கு தெரியாது. பூப்புன்ற விளையாட்டு தான் என்னை மனிதனாக்கினது, எனக்கு நேர்மையா வாழ்ந்ததுக்கு என் மனைவி எனக்கு கிடைச்சது, என் பிள்ளைகள் எனக்கு கிடைச்சது எல்லாம் இந்த விளையாட்டால தான். திருமணமாகி எனக்கு குழந்தைகள் பிறந்தப்போ கூட வாரம் ஒரு தடவை ஜாப் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு டோர்னமெண்ட்னா சனி ஞாயிறு டோர்னமெண்ட்டுக்கு போயிடுவேன். என் குழந்தைகள் கூட நான் பாத்துக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு விளையாட்டுல எனக்கு ஒரு ஈர்ப்பு. நான் கீர்த்தனா, ஃபைனல் இயர் பிடெக் ஐடி படிட்டு இருக்கேன், BS அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியில. நான் ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் கோட்டா பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீ கோட்டா. என்னோட போர்டிங் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே எனக்கு ஃப்ரீயா தராங்க என்னோட பால் பேட்மிண்டன் கேமால. இந்த மாதிரி அற்புதமான ஒரு பால் பேட்மிண்டன் கேம் விளையாண்டதுனாலதான் நான் இன்னைக்கு எனக்கு ரயில்வேல வேலை கிடைச்சி நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் சார். அந்த காலத்துல 1960 இருந்து இந்த பால் பேட்மிண்டன் விளையாடுறவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டாண்டர்டுக்காக பிளேயர்ஸ் விளையாட்டு பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு 200-300 பேர் வருவாங்க. அவங்கள இந்த ஆந்திராலாம் நாங்க பிளேயர்ஸ் வந்தாங்கன்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து யானை மேலதான் கூட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலத்துல ஒரு ஃபேன் இருந்தாங்க. எந்த ஊருக்கு போனாலும் பிச்சைனா 100 பேர் இருப்பான் ஒவ்வொரு ஊர்ல. இப்ப உதாரணமாக கிளியனூர் போனா பிச்சை வராருன்னா 100 பேர் வந்து நிற்பான் இந்த மேட்ச் பார்க்க. அதே மாதிரி ஆந்திராவா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், மேட்ச் பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருந்தாங்க. கலியெல்லாம் திருப்பூர்ல வந்து கலியில கேம் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகர்கள் இருந்தாங்க. ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போனா 8 கப் இல்லாம நான் வந்ததே கிடையாது. வின் பண்ணாக்கா ஒரு வின்னர் கப்பு பிளஸ் கலீலுக்கு இந்த கம்பெனியில இருந்து இந்த கடையில இருந்து இந்த ராமசாமி அவருடைய லெப்ட் ஸ்ட்ரோக்குக்காக பரிந்துரை செய்து 501 ரூபாய் பரிசளிக்கிறேன். எல்லாம் கவர். நான் வரும்போது இவ்வளவு கவர் எடுத்துட்டு வருவேன். வீட்டுல வந்து பிரிப்பேன் எல்லாத்தையும். பண்ணா கிட்டத்தட்ட அப்பவே 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேஷனல் 1968 ஆடும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கு. நாங்க எங்க இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே தான் நிக்கிறோம். இங்க உள்ளுக்குள்ள போக முடியல, அவ்வளவு கூட்டம் இருக்கு. RPF இங்க இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் செகண்ட் கால், ஃபர்ஸ்ட் கால், தேர்ட் கால்ங்கிறான். நான் உள்ளுக்கு போக முடியல. அப்புறமேல அப்ப ஏது அந்த காலத்துல போன் கிடையாது. அப்புறம் செக்யூரிட்டி சொல்லி இங்க வழி இல்லைங்க, நாங்க வந்தாதான் உள்ளுக்கு போனதானே விளையாட முடியும். இப்ப நான் அவ்வளவு கிரௌடா போயிருந்துச்சு. இந்த கேமை லைக் பண்ணக்கூடிய கிரௌடு அவ்வளவு இருந்துச்சு. அதே மாதிரி பீரூர் இந்த மாதிரி ஊர்ல மத்தியானம் ஆந்திரால நாங்க மத்தியானம் சாப்பிட போகும்போது கேலரியில உட்காந்துருப்பாங்க. இடம் கிடைக்காது, கேலரியில இடம் கிடைக்காதுன்ட்டு மத்தியானம் உனக்கு 12:30 மணிக்கு சாப்பிட போகும்போது எல்லாம் இங்க ஃபுல்லா உட்காந்துருப்போம் கொடையை வச்சுக்கிட்டு. ஏன்னா சாயந்தரம் வந்தா இடம் கிடைக்காதுன்ட்டு அவ்வளவு மக்கள் அவ்வளவு ரசிச்சாங்க. கேம ரசிக்க கூட விளையாண்டாதானே ரசிக்க முடியும்.
இது இந்த கேம் இன்னைக்கு கிரிக்கெட் எப்படி ஐபிஎல் இருக்குதா, 60 வருஷத்துக்கு முன்னே இதே ஐபிஎல் தான் இந்த கேம். இந்தியா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்குது. இந்தியா சிமெண்ட்ஸ் 2 டீம் வச்சிருந்தாங்க, ஐசிஆர்சி, ஏஎஃப்ஆர்சி. ஐசிஆர்சி தான் ராஜாராம் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி பவானி பைஸ்ன்னு சொல்லிட்டு போடி ஜமீன்தார் வச்சிருந்தாரு. சேலத்துல வந்து அது வந்து பங்குஜம் பைஸ், பவானி பைஸ் சேலத்துல பஸ் ஓனர் ஒருத்தர் வச்சிருந்தார், மதுரம் பைஸ் மதுரையில் ஒருத்தர். இவங்க அப்படின்னா டீமை என்கேஜ் பண்ணி அவங்க பிளேயர்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு டீம் தான் ஆட முடியும். முதல்ல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப எப்படி ஐபிஎல் பிக்ஸ் பண்ண அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி ஆடி இருந்த கேம் இது. கரீம் ஒரு டோனுக்கு 2000 ரூபாய் வாங்கியிருக்காரு மைசூர்ல போய் ஆடுறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்ன. ராஜாராமும் பிச்சையும் இந்த பால் பேட்மிண்டனுக்கு சக்கரவர்த்தி மாதிரி. அவங்க கிட்ட நீங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு பாயிண்ட் வாங்குறதுன்னா, ஒரு பாயிண்ட் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக நான் போராடி ஆகணும். மற்ற பிளேயர்ஸ் மேல அடிச்சுன்னு ஒரு பாயிண்ட். இப்ப எல்லாம் பாருங்க, ஒத்த அடியே அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இல்ல, அப்போ நீங்க என்ன அடிச்சாலும் பால் ரிட்டர்ன் பண்ணுவான். பிச்சைக்கு வந்து அவனுக்கு பேரு கிங் ஆஃப் டிஃபென்ஸ்னு பேரு பிச்சைக்கு. பிச்சை என்ன அடிச்சாலும் எடுத்துருவான். அந்த மாதிரி அவங்க சொல்லியே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பக்கா டிஃபென்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அடிச்சாலும் நான் எடுத்துருவேன், பேக் அடிச்சாலும் எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் அவங்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பட் காட் கிஃப்ட் எனக்கு இந்த டிஃபென்ஸ் சொல்லியே, மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் இல்லாம நான் எடுக்கக்கூடிய பந்தை ஒரு புதுமையா எடுக்கணும்னு பார்ப்பேன். எடுக்கிற பந்து பேக்குக்கு பிளேஸா பண்ணணும்னு நினைப்பேன். பந்து எடுத்தா போதுன்னு நினைக்கிறத விட பந்து எடுத்து அவங்க இல்லாத இடத்துல போடணுங்கிற எண்ணம் எனக்கு அந்த சிறு வயதுல இருந்து வந்த தொட்டு பெரிய ஆளானவன சீனியர் வந்தவொடனே எங்க அடிச்சாலும் பிச்சை எடுத்துருவான், டிஃபென்ஸ் கிங்னு எல்லாரும் சொல்றது தொட்டு அதே மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தட்சிணாமூர்த்தி ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், அக்யூரேசின்றது. எதிர்க்க கந்தசாமி விளையாடுறாரு, அவர் மேல ஒரு பந்து வந்து அவர் பிரதர்ஸ் விளையாடுறாரு, பெருமேனின்னு சொல்லிட்டு அவர் பேர், அவர் மேல அடிச்சிடுறாரு பால். 3வது பால் ரைஸ் ஆகி வருது. வரும்போது விட்டு கந்தசாமி ஓடையாரு. அவர் கந்தசாமி என்ன செய்யறாருன்னா, நம்ம மேல பந்து அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வெளியே நிக்கிறாங்க. 3-4 அடி கிரவுண்ட்ல இருந்து தள்ளி வெளியே ஓடியாண்டார். அவர் மேல அடிச்சார் பந்த. அப்போ வந்து பாடி டச் ஆன பாயிண்ட். அக்யூரசி பாருங்க. எப்பயுமே ஒரு ஜூனியர் பிளேயர் வரணும்னா, மேல வரணும்னா சீனியர் பிளேயரை பார்க்க தான் வர முடியும். அவங்களோட அடி, அவங்களோட விளையாட்டு விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் இப்போ என்ன டிராபேக் இருக்கு, என்ன விஷயங்கள் அவங்க எப்படி பண்றாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க. பூப்பந்தாட்டத்துக்கு ஆசான் யாருன்னா ராஜகோபால். அவர் சொல்லுவாரு என்கிட்ட, கலீல் விளையாடுறதுன்னா காத்துக்கு ஆடணும்னாக்கா கிரிப்ப பாருங்க எல்லாம் இந்த கையில தான் இருக்கு. அந்த பால் பேட்மிண்டனுக்கு வித்தைகள் பூரா இந்த கையில தான் இருக்கு, இங்க இல்ல. அதான் அவர் சொல்லுவார் அடிக்கடி, இங்க பவரை நம்பி ஆடுறவன் சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆயிடுவான், மூளையை யூஸ் பண்ணி ஆடணும் பாரு. அதுக்குதான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. காத்துக்கு தகுந்த மாதிரி கிரிப்பை பிடிக்கணும், அந்த கிரிப்பை எப்ப அழுத்தி பிடிக்கணும், எப்ப லூசா பிடிக்கணும், எப்ப வந்து பளிச்சுன்னு அடிக்கணும்ங்கிறதுலாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு ரூபா காயின் அந்த ஒரு கிரவுண்ட்ல போட்டுட்டு அந்த இடத்துல அடிக்கணும். அந்த காயினை அடிக்கக்கூடிய இது என்னோட தந்தைக்கு தான் உண்டு. அதனாலதான் எல்லாரும் வந்து அவரை மந்திரவாதி, விசர்ட் ஆஃப் பால் பேட்மிண்டன் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிளேயர் இங்கே அந்த எதிரி ஒரு கால் ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த இடத்துல பந்து விழுவும். தந்திரம் இருக்கும் உங்களுக்கு. யாரு எப்படி என்னென்ன டைம்ல எப்படி ஆடுவாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணுவார். விளையாட்டு 75% தான், 25% தந்திரம் இருக்கும். எந்தெந்த டைம்ல எப்படி வீட்டுல விளையாடுவான் அந்த பிளேயர் கணிச்சு வச்சிருவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல எங்க அப்பா 1-2 மேட்ச கூட்டு போவாரு. கூட்டு போற நேரத்துல எங்க அப்பா வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட் பிளேயர் கிட்ட தோத்துட்டாரு. அப்ப நான் சின்ன பையன், இந்த ஆளை நம்ம எப்படியாவது பெரிய ஆளாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நான் மனசுல எனக்கு அது சின்ன பிள்ளையே அது ஒரு வைராக்கியம் இருந்தது. அதே மாதிரி அவர பேரு கரீம்னு அர்ஜுன் அவார்டு வின்னர். கடைசி காலத்துல அவர் எனக்கு கேப்டனா இருந்து அவர் டீம்ல நான் விளையாடக்கூடிய பாக்கியமே எனக்கு கிடைச்சிச்சு. அவரையும் டபுள்ஸ், சிங்கிள்ஸ், ஃபைவ்ஸ் எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்ச உடனே எனக்கு ரொம்ப பெருமையா போச்சு. சிங்கிள்ஸ்ல ஜெயிக்கும் போது நான் ஜெயிச்ச கப்ப அவர்கிட்டே கொடுத்தேன். இந்த ஒண்ணுதான் உங்களை ஜெயிக்கல, நான் இதையும் ஜெயிச்சிட்டேன், இந்தாங்க கப்ப பிடிங்க அப்படின்னு. இல்ல அதெல்லாம் நீ ஜெயிச்சது நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துறன்னு வச்சுங்களேன். இப்ப டென்னிஸ்ல வந்து நீங்க பிச்சா எடுக்கலாம், பால் ஒரு பிச்சா எடுக்கலாம். பால் பேட்மிண்டன்ல அப்படியே தான் எடுக்கணும். நீங்க இந்த கிரவுண்டுக்குள்ள 60-40 அந்த ஸ்பீடை கண்ட்ரோல்ல எடுத்து உள்ளவே போடணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளவு டேலண்ட் இருக்குதுன்றது விளையாடுறவங்களுக்கும் பார்க்கணும். அதுலயும் இன்வால்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து பாருங்க ஏதோ அடிக்கிறான் போறான்னு தான் இருக்கும். 1972 லைன் போனது, இன்னும் லைன் போடாம அப்படியே வச்சிருக்கீங்க. இதுலதான் ஜெயிச்சேன். இது ஜெயிச்ச உடனே
ஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஆந்திரா பிளேயர் பவனாரனை வந்து இந்த பேட்டை கொடு அப்படின்னு வாங்கினான். இந்த பேட்லயே என்ன ஜெயிச்ச அப்படி இந்த பேட் தூக்கி எறிஞ்சிட்டான் சார். அப்பயே ஓடி அந்த எடுத்தேன். இந்த லைன் கெட்டு போனதுலயே விளையாடி ஜெயிச்சேன். இந்த கேம்னால எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வந்ததுனால என்னால இந்த கேமுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பால் பேட்மிண்டன் பேட் உடன் பேட்டு தான் இருந்தது. 200 வருஷமா அந்த உடன் பேட்ல தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை கிராஃபைடா மாத்தி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீல்ட்ல அதுக்கப்புறம் கெட் ரோல் வந்து ஐஷீப் கெட்டுன்னு மாத்தினேன். ஏன்னா நாங்க முன்னாடி விளையாடும் போது ஒரு அடி அடிச்சா 4 கெட்டு 5 கெட்டு கூட வருவோம். அது எங்களுக்கு ரொம்ப விளையாடும் போது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், பேட்டு உடையும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இந்த கிராஃபைட் ராக்கெட்டு இந்த ஐஷீப் கெட்டு தயார் பண்ணேன். ஒரு கேம் வந்து எப்படின்னா எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கோ அப்பதான் அது கண்ட்ரோல் கேம் நல்லா இருக்கும். கண்ட்ரோல் மீறி போகுதுன்னா அது கேம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்ப கண்ட்ரோல் மீறி சில விஷயங்கள் நடக்குது. அது இந்த கெட்டுக்கும் பாலுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான். இந்த விளையாட்டு வந்து ஆரம்பத்தில் மிக நல்ல புகழோட விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில இருந்தே கூட ஸ்டார் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்காங்க. ஆனா மத்தியில சில நிர்வாகத்துல சில குளறுபடிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாத ஒரு காரணத்தினால இந்த பேட்மிண்டன் இது வந்து மத்தியில வந்து கொஞ்சம் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆட்டமா போயிடுச்சு. ஸ்கூல்லயே இந்த கேம் இனிஷியேட் பண்ணதான் சார் மத்த பெரிய லெவலுக்கு வரும். இந்த கேம் ஸ்கூல் லெவல்லயே அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிஇடிஸ் பிசிக்கல் டைரக்டர்ஸ் எல்லாரும் அதுக்கு உண்டான வழியெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் சார். முன்னாடி எல்லா இடத்துலயுமே பால் பேட் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்ப எங்கேயுமே விளையாடுறது இல்ல. முன்னெல்லாம் கார்பரேஷன் கிரவுண்ட் சிட்டில எடுத்தா பால் பேட்மிண்டன் கிரவுண்ட் இல்லாத கார்பரேஷன் கிரவுண்டே கிடையாது. வாலிபால் இருக்கும், பேட்மிண்டன் கிரவுண்ட் இருக்கும். இப்ப அதெல்லாமே அப்படியே எடுத்துட்டாங்க. டோர்னமெண்ட் நடத்தினாதானே இவன் டோர்னமெண்ட்ல நிறைய பேர் பார்ப்பாங்க அவன் விளையாட்ட. டோர்னமெண்ட்டே நடத்தலைன்னா இப்ப மிஞ்சிலாம் நான் ஒரு தடவை சொல்றேன், ஒரு தடவை ஈரோட்ல ஆரம்பிச்சேன் நானு. 1.5 மாசம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வான்னு 1.5 மாசம் நான் ஊருக்கே வரல சார். அப்பயே டோர்னமெண்ட் நடத்திட்டே இருந்தாங்க. அப்படிலாம் விளையாடின காலம் போய் இன்னைக்கு டோர்னமெண்ட் எங்க நடக்குதுங்கிறது அபூர்வமா இருக்கு. இந்தியாவில் வந்து பால் பேட்மிண்டன் அசோசியேஷன் வந்து முதல்ல ஒலிம்பிக் அசோசியேஷன்ல ரெகனைஸ் பண்ணப்பட்ட 3 கேம்ல பால் பேட்மிண்டன் ஒண்ணு. நடுவுல வந்து நான் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த இதுல நம்மளுடைய பால் பேட்மிண்டனும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல இருந்து வெளியேறிடுச்சு. இப்போதைக்கு இது ஒரு இந்தியன் லெவல் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கடந்த காலங்கள்ல இப்ப சமீபத்துல கூட நேபாள்ல இந்தியன் டீம் போய் விளையாண்டுட்டு வந்தாங்க. அடுத்ததாக இன்னும் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து துபாயிலையும் மலேசியாலையும் ஸ்ரீலங்காலையும் டெஸ்ட் சீரீஸ் பிளான் பண்ணிருக்காங்க நம்ம ஃபெடரேஷன் பால் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து. ஷட்டில் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு பிரகாஷ் படுகோனே ஒரு தடவை பேட்டி கொடுத்திருந்தான். நான் உடனே அதை மறுப்பு தெரிவிச்சு குமுதத்துக்கு எழுதினேன். நீங்க இண்டோர்ல விளையாடுறீங்க, கிரவுண்ட் சின்னது. எங்க பால் பேட்மிண்டன்ல வந்து கிரவுண்ட் பெருசு. எத்தனை பேர்த்து எதிரியை மாத்திரம் எதிர்த்து விளையாடல பால் பேட்மிண்டன்ல, இயற்கையை எதிர்த்து விளையாடி ஆகணும். காத்து, வெயில், நெட்ல படாம அடிக்கணும். நெட்ல பட்டா மிஸ், அதான் நெட்ல பட்டு கூட அந்த பக்கம் போய் விழலாம். இந்த கேம்ல இருக்கிற சிறப்பம்சங்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கு. ஈவன் ஏஜ் இஸ் நாட் த கிரைட்டீரியா ஃபார் திஸ். சோ 40, 44, 45, 51 வயசுல தமிழ்நாட்டின் கேப்டனா செலக்ஷன் கொடுத்து தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தோம். சிஎம் கப் டிராஃபி வின் பண்ணி கொடுத்தோம். இந்த கேம் ஒண்டிதான் இப்ப நான் 58 வயசு மட்டும் டோர்னமெண்ட் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்ப 71 வயசு நாளைக்கு காலையில கூட வந்து பார்த்தா ஜமான்ல விளையாண்டுட்டு தான் இருப்போம். இந்த ஒரு கேம் மட்டும்தான். வயசு முக்கியம் கிடையாது, மனசுதான் முக்கியம். இந்த வயசுல விளையாடுவோங்கிற நம்பிக்கை இருந்தா இந்த 80 வயசுல கூட விளையாடுறாங்க. இப்ப சம்பந்தங்கிறவங்க 80 வயசுல விளையாண்டாரு. இந்த விளையாட்டினை இன்டர்நேஷனல் கேமாக ஆக்குவதற்காக எக்ஸ்பர்ட்ஸ்கள் சொல்லப்பட்ட சஜஷன்ஸை கேரி அவுட் பண்ணும்படியாக சில ரூல்களை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. புது பாயிண்ட் சிஸ்டம் வந்து 35 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு கேம்க்கு. அதில் சேஞ்சஸ் வந்து 9, 17 and 28. அது இல்லாமல் 3 ரூல் சேஞ்சஸ் இருக்கு. அட்டெம்ப்ட் எடுத்தாச்சு. நெட் பால் அலவுட், வாலிபால்ல நெட் பால் அலவுட். அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பட் அது அட்வான்டேஜ் உண்டு. அதுக்கு வேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி லைன் பால் ரைட் கொடுத்திருக்காங்க. முதல்ல அவுட் இருந்தது, இப்ப ரைட் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து 3 hours 3.5 hours போற மேட்ச் வந்து 1 hour 1.5 hours குள்ள முடிஞ்சிருது. பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு மேட்ச் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருது.
எனர்ஜி ரொம்ப சேவ் பண்றோம். கோச்சில் ஒருத்தனை போட்டுட்டு அவன் சும்மா உட்காந்து வெளியே வந்து கத்துறதுல என்ன லாபம் இருக்கு? ஒரு தப்பு பண்றாங்கன்னா டைம் அவுட் கேட்டு அவன் கூப்பிட்டு இது தப்பு பண்றதுனால தான் பாயிண்ட் போகுது, மாத்தி ஆடு, நீ ஃப்ளோட் பண்ணு, இல்ல இன்னொரு பிளேயரை மாத்தி அந்த பீரியட்ல பண்ணிக்கணும். இதுல டைம் அவுட், அந்த டைம் அவுட் மஸ்ட் எடுத்தாருன்னு இது நான் என்னுடைய மெயின் இது அதுதான். இதுதான் முதல் இந்தியாவிலே ஒரிஜினேட்டட் கேம். அதுக்கு அடுத்தது கபடி. இந்த இரண்டுமே ஹாக்கி அதுக்கு பிறகு. இவை எல்லாத்திலேயும் மற்றவை எல்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட இந்த பூப்பந்தாட்ட விளையாட்டு மட்டும் இதுவரைக்கும் கொஞ்சம் அதனுடைய இடத்தை பெறுவதிலே தடங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது. தற்சமயம் இதனுடைய ஃபெடரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் இந்த மீடியாவிலே ஒரு பெரிய ஆள். அவரும் இதை இன்டர்நேஷனல் கேமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விளையாட்டு சிலோன், சிங்கப்பூர், தாய்லாந்து, பர்மா முதலிய நாடுகளிலே விளையாடப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து முதலில் ஒரு ஏசியன் ஃபெடரேஷன் உருவாக்கி அதை ஏசியன் கேமாக விளையாடி முடிந்த பிறகு அதை இன்டர்நேஷனல் கேமாகவும் ஒலிம்பிக் கேமாகவும் மாறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு எங்களுக்காகவே முதல்வர் கோப்பையிலே இந்த பூப்பந்தாட்ட விளையாட்டை கொண்டு வந்து எங்களுக்காகவே ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி எங்கள் விளையாட்டை தலை தூக்கி இருக்கிறார்கள். முதலிலே இந்த விளையாட்டிற்கு நேஷனல் கேம் விளையாடும் பொழுதோ ஸ்டேட் லெவல்ல விளையாடும் பொழுதோ கொடுக்கப்பட்ட கிராண்டுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த கிராண்டுகள் ஓரளவாவது கொடுத்தால்தான் இந்த விளையாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு தடவையும் 6 லட்சம் 8 லட்சம் தனிப்பட்ட முறையிலே செலவு பண்ணி இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்துவது சிரமமாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த விளையாட்டுக்காக கொடுக்கப்படக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியும் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அவர்கள் மனசு வைத்து நேஷனல் கேம்ஸ் ஒரு 10 தவிர மற்றவர்களை எல்லாத்தையுமே அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். எந்ததுக்குமே கிராண்ட் கிடையாது. அவைகள் எல்லாம் தயவு செய்து ரெஸ்டோர் பண்ணி இந்த நாட்டிலே உதித்த விளையாட்டுகளையாவது ப்ரமோட் பண்ண வேண்டும் என்ற லெவலிலே அவர்கள் ஏற்பாடுகள் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அர்ஜுனா அவார்டு திரும்பவும் கிடைக்கப்பட்டால் அதன் மூலம் இந்த விளையாட்டு மிகவும் பிரபலம் அடையும். அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படும். திரும்ப அதை ரெஸ்டோர் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த அரசுக்கு நான் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.